நாம் வாத்தாக இருக்கிறோமா, கழுகாக இருக்கிறோமா? வாடகை கார் ஒன்றில் ஏறுகிறார் ஒருவர். கார் தூய்மையாக துடைக்கப்பட்டு விரிப்புகள் எல்லாம் விரிக்கப்பட்டு டிரைவர் நல்ல வெள்ளையாடை அணிந்து சிரித்த முகத்துடன் பேசுபவராக இருந்தார். தேவையற்ற பேச்சுக்கள் இல்லை, தேவையற்ற வேகம் இல்லை, அடிக்கடி பிரேக் பிடிப்பது, ஹாரன் அடிப்பது இப்படி எதுவுமே இல்லை. கார் டிரைவரை பார்த்து பயணியானவர், நீங்கள் எப்போதுமே இப்படித்தானா கேட்டார். இல்லை சார், நானும் தொழிலில் பெரிதாக ஆர்வமில்லாமல், காரை சுத்தமாக வைத்து கொள்ளாமல் சாதாரணமாகத்தான் தொழிலில் இருந்தேன். அப்படியென்றால் இப்போது எப்படி இவ்வளவு மாற்றம்? பயணி கேட்டார். ஒரு முறை ஒரு பயணி என் காரில் ஒரு பெரிய உணவக விடுதிக்கு வருகை புரிந்தார். அங்கு பெரிய பேச்சாளர் ஒருவர் பேசிக்கொண்டிருந்தார். நானும் ஓரமாக நின்று பேச்சாளரின் பேச்சை கேட்டேன். அவர் சொன்னார், வாத்துக்கள் எப்போதும் சத்தமிட்டு கொண்டே இருக்கும். அந்த சத்தம் தங்கள் வாழ்க்கையை பற்றி புகார் செய்வது போலவே இருக்கும். ஆனால் கழுகு எப்படி சத்தமிடும் என்று நம்மில் நிறைய பேர் கேட்டிருக்கவே முடியாது. எல்லாவற்றையும் தாண்டி உயர்ந்து சென்று கழுகு தன் இலக்கில் குறியாக இருக்கும். நீங்கள் வாத்தாக இருக்காதீர்கள், கழுகாக மாறுங்கள் என்று சொன்னார். அன்று முதல் எதற்காகவும் புகார் செய்வதையும் புலம்புவதையும் நிறுத்திவிட்டேன். கழுகு போல மாறி உயர ஆசைப்பட்டேன். ஈடுபாட்டுடன் உழைத்தேன். வரும் பயணிகளிடம் அன்பாக பணிவுடன் நடந்து கொள்ள ஆரம்பித்தேன். ஒவ்வொரு நாளும் இனிமையான நாளாக மாறியது. மன அமைதி கிடைத்தது, வருமானமும் பெருகியது. ஒரு முறை பயணம் செய்தவர்கள் திரும்ப திரும்ப என்னையே அழைத்தார்கள். தொழிலில் வளர்ச்சியும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வந்தது. வாத்தாக இருந்த நான் கழுகாக மாறியதால் கிடைத்த பலன் இது என்றார் டிரைவர். நாம் வாத்தாக இருக்கிறோமா, கழுகாக இருக்கிறோமா? வாத்தாக இருக்கிறோம் என்றால் நாமும் கழுகாவோம், எல்லோருக்கும் பிடித்தமானவராவோம்.